இவரோட பேரு தான் இபோனோவா. இவரு எங்க இருக்காருன்னா, கானால இருக்காரு. இவரோட நம்பிக்கை என்னன்னா, 25 டிசம்பர் இந்த உலகமே மிகப்பெரிய வெள்ளம் வந்து தண்ணிக்குள்ள முழுங்கி அழிஞ்சு போயிரும்னு சொல்லிட்டு தான் இவர் நம்புறாரு. இதுக்கு வேண்டி என்ன பண்றாருன்னா, ஒரு மிகப்பெரிய கப்பல உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் எப்படி இவருக்கு தெரியும்னா, கடவுள் வந்து இவர் கனவுல இந்த மாரி உலகம் அழிய போதுன்னும், மக்கள காப்பாத்துறதுக்கு வேண்டிய மிகப்பெரிய கப்பல உருவாக்க சொன்னதாவும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த அவங்க ஊர் மக்கள் கிட்ட சொல்லி, ஊர் மக்கள ஏமாத்தி இதுவரைக்கும் 8 கப்பல உருவாக்கியிருக்காரு. அதாவது ஒரு கப்பல்ல சுமாரா 25,000 பேர் போலாம். அந்த மாரி 8 கப்பல உருவாக்கியிருக்காரு இதுவரைக்கும். இவருக்கு எப்படிப்பட்ட காசு கிடைச்சுச்சுன்னா, இவரு என்ன பண்ணிட்டாரு, கப்பல் பண்ற வீடியோவ எடுத்து அதை Facebookலயும், YouTubeலயும் போட ஆரம்பிச்சுட்டாரு. இத பார்த்து நெறைய மக்கள் உண்மைன்னு நம்பி நெறைய காசு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவரு கப்பலுக்குள்ள வரணும்னா டிக்கெட் கேட்டிருக்காரு. அதனால மக்கள் நெறைய பேர் நெறைய காசு குடுத்து டிக்கெட்டையும் வாங்கியிருக்காங்க. இவரு இந்த உலகம் அழியப் போதுன்னு சொன்ன டேட் என்னன்னா 25 டிசம்பர். ஆனா மக்கள் அங்க 24 டிசம்பர் அன்னைக்கே வர ஆரம்பிச்சுட்டாங்க. எதனாலன்னா அவங்க ஊர்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்த மக்கள் நெறைய பேரு வெள்ளம் வரப்போதுன்னு சொல்லி ஏமாந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க குழந்தைங்களையும் அது மட்டும் இல்லாம முக்கியமான பொருட்களையும் எடுத்துட்டு உடனே கப்பலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அங்க வந்த மக்கள திருப்பி ஏமாத்துறதுக்கு வேண்டி என்ன சொல்றாருன்னா இவரு, 25 டிசம்பர் இந்த உலகம் அழிய வேண்டியதா இருந்துச்சு. ஆனா நான் கடவுள்கிட்ட கேட்டு பிரார்த்தனை பண்ணி அந்த டேட்ட தள்ளி போட வச்சுட்டேன். அதனால நமக்கு டைம் நெறைய இருக்கு. அதனால நெறைய கப்பல் பண்ணி தப்பிக்க பார்க்கலாம்னு சொல்றாரு. இத கேட்டுட்டு இருந்த கவர்மெண்ட்டும் அதே சமயத்துல மக்களும் ரொம்ப கோவப்படுறாங்க. எதனாலன்னா இவர் நெறைய காசு ஏமாத்தி வாங்குனதுக்கும், அதே சமயத்துல பொய்யான தகவல் சொன்னதுக்கும் இவர அரெஸ்ட் பண்றாங்க.